وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا لكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد. وقال تعالى: آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن எல்லா புகழும் எம்மை படைத்தாளுகின்ற அந்த நமது தலைவரும் இறுதி நீங்களும் நம் உயிரை விட மேலாக நேசிக்க கடமைப்பட்டவரான இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வாழ்ந்து ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு இறையச்சமுள்ள மனிதனுடைய வாழ்வியலில் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதற்கு முழு இலக்கணங்களாக திகழ்ந்த உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக மார்க்கத்தை கற்று அல்லாஹ்வின் நல்லடியார்களாக வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் அவர்கள் வாழ்க்கையை இதே வழியில் இறுதி மூச்சு வரையும் வாழ்ந்து மரணிக்கின்ற இறுதி நாள் வரையுள்ள எல்லா முஃமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை அஞ்சி பயந்து கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுவை பற்றிய பயம் எந்தளவு சூரம் ஒவ்வொரு முஸ்லிமிட வாழ்விலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டியது மாத்திரமல்லாமல், இன்னி அத்காக்கும் லில்லாஹி வ அக்ஷாக்கும் லஹ், உங்கள் அனைவரை உண்மைக்குண்மையாக அஞ்சக்கூடியவன் என்றும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சி அவனை பயந்து கொள்ளுமாறும் தூய இஸ்லாமிய வாழ்வியலை கடைபிடிப்பதன் மூலம் நாம் மூமீன்கள் என்பதை இந்த உலகத்தில்
நாம் மறந்துவிடக் கூடாது என்றும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டி வசியத் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சுவதென்பது, அல்லாஹ்வை பயந்து நடப்பதென்பது அதுதான் வெற்றியாளர்களின் அடையாளம் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றான். நேர்வழி என்பது உலகில் அல்லாஹ் வழங்குகிற நிஅமத்துகளில் ஆக உயர்ந்த நிஅமத் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேர்வழி என்கின்ற நிஅமத் யாருக்கு வழங்கப்படவில்லையோ, அந்த நிஅமத் இல்லாமல் யார் மரணிப்பார்களோ படுமோசமான நரகில் இறுதியிலே போய் சங்கமிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வாழ்ந்து நேர்வழியோடே நாம் மரணிக்க வேண்டும் என்று எமது முன்னோர்கள் விரும்பி பிரார்த்தனைகளில் ஈடுபட்ட வரலாறுகளை கூட நாம் காணுகின்றோம். இந்த நிஅமத் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நாம் ஈட்டிக் கொள்ள வேண்டிய கூடாது. அதனால் சூரத்துல் ஃபாத்திஹா மிகு அத்தியாயத்தினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெரியும். இந்த சூரா ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்அத்துகளிலும் இந்த துஆ இடம்பெறுகிறது. அப்போ ஒவ்வொரு முஃமினும் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற கற்றுத்தருகிறார் என்பதை பாருங்கள். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாயோ, அவர்கள் சென்ற பாதை உன் கோபத்துக்குண்டானவர்களுடைய பாதையும் அல்ல, வழி தவறி சென்றார்களே அவர்களுடைய பாதையும் அல்ல, உன்னால் சபிக்கப்பட்டு நேர்வழி தவறிய இந்த யூதர்கள் நசாராக்கள் சென்ற முஃமின்கள் முத்தகீன்கள் சென்றார்களே அந்த நேர் வழியில் எங்களையும் நடத்துவாயாக என்று. அந்த நேர்வழி என்பது அது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையின் மூலம் ஈட்டப்பட வேண்டிய, நாம் அடைய வேண்டிய ஒரு அடைவு என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான். அந்த நேர்வழியில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன், தகுதி, இறையச்சம் என்பதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அந்த அச்சம், பயம் என்பது சொல்லப்படுகிற பொழுது அன்பின் சகோதரர்களே, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ரப்பல் ஆலமீன், நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையில் மரணியுங்கள் என்று எங்களுக்கு கற்றுத்தர. மரணித்தல் என்பதுதான் இருக்கும் நிலையில் மரணிப்பது என்பதனுடைய பொருள். ஒரு மரணிப்பது என்பது மிகப்பெரிய சாபமாகும். அதனால்தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதையும் பிரார்த்திப்பதையும் மார்க்கம் நமக்கு. அதனால்தான் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்,
நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நிச்சயமாக மரணித்து விட வேண்டாம். அவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எச்சரிக்கின்றது. கூட்டம் கூட்டமாக நரகத்தில் குர்ஆன் சுன்னாவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுவனத்தின் இன்பங்களைக் கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வியந்து போனார்கள், பயந்து போனார்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய யதார்த்தம் என்ன? யதார்த்தம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு மூமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலிகளில் என்றும் அவன் போய் சேருகிற சிறந்தது என்றும் அல்லாஹ் புகழுகிறான் என்றால், அல்லாஹ்வினுடைய புகழ்ச்சிக்குரிய இடமாக சுவர்க்கம் இருக்கிறது. ஒரு மங்களகரமான சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நரகத்தின் பானம் இருக்கிறதே அதை பற்றி சொல்லும் குடிக்கின்ற அந்த சீல் போன்றிருக்கக்கூடிய அந்த பானம் இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப மோசமானது, கேவலமானது, கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். வசாஅத் முர்தஃபகா, மனிதன் போய் சேரக்கூடிய இடங்களிலும் நரகம் படுமோசமானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சுவர்க்கத்தை அல்லாஹ் புகழும் அளவிற்கு சுவர்க்கம் உன்னதமாக இருப்பது போல நரகத்தை பற்றி இருக்கிறது என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்தையும் நரகத்தையும் சாதாரணமாக நாங்கள் கற்பனை பண்ண முடியாது. அதனால்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்கள் மரணிக்க வேண்டுமாயின் முஸ்லீம்களாக மரணியுங்கள், முஃமின்களாக, முத்தகீன்களாக, உண்மையான இறை விசுவாசிகளாக இருக்கும் நிலையில் உங்களுடைய உள்ளத்தில் ஈமானுடைய திருக்கலிமாவை நாவினால் மொழிந்து அந்த வாய்ப்பு பெற்றவர்களாக நீங்கள் மரணியுங்கள். முஸ்லிம்கள் அல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பதுதான் மறுமைக்கான அடிப்படை மூலதனம். இறையச்சம் என்பதுதான் நரகிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம். நாங்கள் அணுகின்ற பொழுது நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால்தான் நபி அவர் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்த பொழுதிலும், எப்படியான சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பயந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, இந்த இறையச்சம் என்பது நடிப்பு கிடையாது. இறையச்சம் என்பது தூதர் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, தன்னுடைய சுட்டு விரலினால் நெஞ்சத்தை சுட்டி காட்டி 3 தடவைகள் தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது. மனித உடலினுடைய உள்ளம் எனும் என்ஜின் என்பது மனித உடலை இயக்கக்கூடிய அந்த அது தூய்மையாக இருக்க வேண்டும். அது ஈமானினுடைய தக்வாவினுடைய பிரகாசத்தினால் இலங்கும் உள்ளமாக இருக்க வேண்டும். எனவே இறையச்சத்தின் பிறப்பிடம் நாவு கிடையாது. இறையச்சத்தினுடைய புறப்படம் எங்களுடைய கரங்களோ எங்களுடைய இந்த எல்லா உறுப்புகளையும் இயக்குகின்ற அந்த இயந்திரமாக
அல்லது இயந்திரத்திற்கு ஒப்பு காட்டப்படக்கூடிய அந்த உறுப்பு இருக்கிறது இதயம் என்பது, அதுதான் இறையச்சத்தின் புறப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அலா வ இன்ன ஃபில், ஒரு மாமிசம், ஒரு இறைச்சி இருக்கிறது, இறைச்சி துண்டு, இதா சல்ஹத், அது சீர்திருந்து விட்டால், சல்ஹ சாயிருல் ஜஸதி குல்லி, அது உடலினுடைய எல்லா உறுப்புகளும் திருந்திவிடும். இதா ஃபஸதத், அது கெட்டு போய்விடுமானால், ஃபஸத சாயிருல் ஜஸதி குல்லி, அவருடைய உடலினுடைய அனைத்து உறுப்புகளும் அது கெட்டு போய்விடும். அவரை சொல்லிவிட்டு அந்த மாமிசம் என்ன என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், எந்த இதயத்தை சுட்டி காட்டி இறையச்சம் இங்கேதான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அலா வஹியல் கல்ப், அந்த இறைச்சி துண்டு என்பது மாமிசம், அது இதயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இதயத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு, மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டு, எவ்வளவுதான் எங்களுடைய உடல் உறுப்புகளால் நடித்தாலும் மனிதர்கள் எங்களையும் படைத்து அதை நன்கு யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் மனிதர்கள் எல்லாம் அந்த மஹ்ஷருடைய நாள் மறுமையில் வைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தப்படுமே அந்த மறுமையினுடைய நாள். அதை இந்த மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா? உலாயிக் அன்னஹும் மப்ஊஸூன் லியௌமின் அஸீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். எல்லா மனிதர்களும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எழுந்து வரும் அந்த நாளில் இவர்களும் எழுப்பப்படுவார்கள் என்பதை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் இறையச்சமுள்ள இதயங்கள் இருக்கிறதே, அது மாத்திரம்தான் பயனளிக்குமே தவிர வேறு எந்த உள்ளங்களும் யாருக்கு எந்த பயனும் தராது. சொத்துக்கள் நாம் நாளை மறுமையில் அவர்கள் மூலம் மறுமைக்கான எந்த ஒரு மூலதனமும் உலகத்திலே விதைக்க வெறும் பணங்களினால், சொத்துக்களினால் இருக்கிறது. இதனால் சலீம், அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்றார். குற்றமற்ற பாதுகாப்பான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம் என்பது அது இறையற்றமுள்ள இறை விசுவாசத்தின் பிரகாசம் இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான உள்ளங்கள் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அன்பின் கருத்துகள், வழிகாட்டல்களாகும். உடல் உறுப்புகளினால் சீர்திருந்திய நானும் நீங்களும் ஈடேற்றம் பெற முடியும், நானும் நீங்களும் வெற்றி பெற முடியும். அதனால்தான் எண்ணங்களினுடைய பிறப்பிடம், எண்ணங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்களை கொண்டுதான் அங்கீகரிக்கப்படும். எண்ணங்கள் எங்கே விளைகிறது என்று சொன்னால் உள்ளங்களில் தான். எனவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். எண்ணங்கள் தூய்மையாக இருந்து செயல்படுத்த நிச்சயம் தூய்மையானவன் தூய்மையான பேச்சுகளையும் தூய்மையான அமல்களையும் தான் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவனாக இருப்பதனால் தூய்மையற்ற பேச்சுக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மையற்ற சகோதரர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹுக்காக இந்த தூய எண்ணத்துடன் இறையச்சம் கலந்ததாக நாம் செய்வோம். நாம் பேசும் பேச்சுக்கள், நாம் ஓதும் ஓதல்கள், நாம் செய்கின்ற திக்ருகள், இதுகளிலே முகஸ்துதி கலந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஒரு சிறிய துளியேனும் பிறருக்காக, பிறரின் திருப்திக்காக, பிறர் எங்களை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்கு என்ற அந்த அசிங்கமான எண்ணத்தோடு நாம் எவ்வளவு பெரிய அமல் அந்த அமல்கள் டோட்டலாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அல்லாஹ் நிராகரித்து விடுவான். ஏன்னா ரப்பை பொறுத்தவரை அவன் தூய்மையற்ற எதற்கும் எந்த விதமான மதிப்பும் கொடுக்க மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி. எண்ணம் பிழை என்பதற்காக நரகத்தில் வீசியவன் ரப்புல் ஆலமீன் நபிகளார் சொல்லி காட்டினான். மக்களுக்கு மத்தியில் தாவா பணி செய்து அறப்பணியில் ஈடுபட்ட ஒரு பெரிய ஹதீப் ஏற்றிருந்த காரணத்தினால் நிராகரித்து அவரை அப்படியே நரகத்தில் தூக்கி வீசிவிட்டார். அல்லாஹ் வழங்கிய சொத்துக்களை தியாகம் செய்த ஒரு பெரும் கொடைவள்ளல் அவருடைய அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் தூக்கி வீசினான். இப்படி இந்த 3 பேரை எவ்வளவு பெரிய அமல் செய்தவர்கள் எதனால் நரகம் போனார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணம் வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக செய்ததனால் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பார்வையில் அவர்கள் செய்த அமல் எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் ரப்பினுடைய பார்வையில் அது அசிங்கம், அது அபத்தம் நிறைந்தது, அது தூய்மையற்றது. அல்லாஹு தஆலா தூக்கி வீசிவிட்டான், அவர்களை நரகத்தில் தூக்கி வீசிவிட்டான். இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஏன் சொன்னார்கள்? நாம் செய்கின்ற அமல்களை லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். ஒரு யாருடைய திருப்தியும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா யாரும் எங்களுக்கு நன்மை தரப்போவதும் இல்லை, பாவம் தரப்போவதும் இல்லை. யாரும் சுவர்க்கத்தை தருவதும் இல்லை, நரகத்துக்கு எங்களை அனுப்புவதும். அவன்தான் எங்களுடைய அமல்களை நோட்டமிட இருக்கிறான், அவன்தான் எங்களிடம் கேள்வி கேட்டு தீர்ப்பளிக்க இருக்கிறான். எனவே அந்த படைச்ச ரப்புடைய திருப்தி எங்களுக்கு போதும். ஆனால் எங்களுடைய அமல் நபி முறைக்கு முவாஃபக்காக இருக்க வேண்டும், அதுக்கு முரண்பட்டு விடக்கூடாது. எனவே மன தூய்மையோடு நல்லமல்களை செய்வோம், இறையச்சத்தை பேணி இந்த உலகிலே வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாம் எல்லோரும் மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعليهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يؤمنون بالغيب ويقيمون ينفقون والذين يؤمنون بما قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك. الله من நல்லடியார்களே, இந்த வசனங்களிலே இறையச்சமுடையவர்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி அல்லாஹு தஆலா சில விடயங்களை அடையாளமாக சொல்லுகிறான். அந்த அடையாளங்களை இலக்கணங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் நாம் எல்லோரும் உண்மையான இறையச்சமுடையவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய முதலாவது விடயமாக அல்லாஹ் சொல்லுவது ஈமானிலும் அடிப்படையான ஒரு விடயம். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைமுகமான விடயங்களையும் நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமானை பொறுத்தவரையில் அது பல விடயங்கள் இருக்கிறது.
இந்த ஈமான் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அக்கீதா சார்ந்த விடயம், அது அடிப்படையான விடயம். அந்த அடிப்படையான ஈமானில் அடிப்படையான ஒன்றுதான் அல் ஈமானு பில் கைப், மறைமுகமான விடயங்களை உண்மைக்குண்மையாக நம்புவது. இந்த நம்பிக்கை என்பதுதான் அன்பின் சகோதரர்களே இந்த சிறப்பு பேர் வர காரணமாக அமைந்தது. கண்ணால் காணாத, காதால் இதுவரையும் கேட்டிடாத, கற்பனை பண்ண முடியாத விடயங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள் என்பது அது நம்புகிற நம்பிக்கைதான். எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் சுவர்க்கத்தை கண்ணால் கண்டது கிடையாது, நம்புகிறோம். நரகத்தை யாரும் கண்டது கிடையாது, நம்புகிறோம். ஆனால் நாங்கள் நபி அவர்களை காணவில்லை, நம்புகிறோம். மலக்குமார்களை காணவில்லை, நம்புகின்றோம். இப்படி நாம் கண்ணால் காணாத, நேரடியாக பொழுதிலும் அல்லாஹுடைய வேதத்திலும் நபிகளாரின் சுன்னாவிலும் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை உறுதியாக நம்புகிறோம் அல்லவா. உடையவர்களுடைய தனிப்பெரும் சிறப்பம்சங்களில் முதன்மையானதாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப அத்தியாயங்கள். இது எல்லா நம்பிக்கையிலும் இருக்க வேண்டும். ஷைத்தான் எங்களை பல மனதில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துவான். இந்த அனைத்து வழிகெடுப்புகளுக்கும் அல்லாஹும் ரசூலும் சொன்னால் அது சரிதான் என்று நம்புகிறது. அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழுகின்ற இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், ஹிஜ்ரத்துக்கு முந்திய காலம். நபி அவர்கள் மிஅராஜ் சென்று வந்து தான் பைத்துல் மக்திஸுக்கு சென்ற விடயம் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது வானங்கள் கடந்து 7வது வானம் கடந்து சிதறத்துல் முந்தகா வரை சென்ற விடயம், அதற்கப்பால் அரசுக்கு சென்று அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்த விடயம், இவைகளை எல்லாம் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை அதுவரையும் பைத்தியகாரன் என்றும் மனக்குழப்பம் அடைந்தவர் என்றும் சூனியம் செய்யப்பட்ட தூதரை பற்றி அவதூறு கூறிக்கொண்டிருந்த அபூஜஹல் போன்றவர்களுக்கு மிஅராஜுடைய பயணம் ஒரு பெரிய வாய்ப்பாக போனது. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து, உன்னுடைய சகோதரர் நண்பர் இப்படியெல்லாம், அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால், இந்த செய்தியை கேட்டவுடன் அபூபக்கர் மதம் மாறி விடுவார், முஹம்மதை நிராகரித்து விடுவார் என்று அவர்களை பொறுத்தவரையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்று மாறி கேட்க, ஆம் என்று அவர்கள் பதில் சொன்ன மாத்திரத்தில் அவருடைய முகங்களில் அறைந்தது போல் சொன்னார்கள். அப்படியானால் அது உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் உண்மையான ஈமான். நாங்கள் மரணிப்பது உண்மை என்று உறுதியாக நம்ப வேண்டும். உயிர்கள் எல்லாம், உடல்கள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாக மாறிய பின் மஹ்ஷரிலே நாங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு, எழுப்பப்பட்டு, விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் சொல்லப்படுகிற அனைத்து விடயங்களையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் நம்ப வேண்டும் சகோதரர்கள். உடல் எலும்புகள் எல்லாம் முக்கி மண்ணோடு மண்ணான பின் மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோமா? இது நடக்கின்ற விடயமா என்று இஸ்லாத்தின் எதிரி மத்தியிலே சிந்தனை ரீதியான போராட்டத்தை துவங்கிய பொழுது
இல்லாத அவர்களை படைத்தவனால் அவர்களை அழித்துவிட்டு காரியம் அதற்கு ஆற்றல் பெற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நபி அவர்களுக்கு சொல்வீராக என்று அல்லாஹ் சொன்னார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை அழித்துவிட்டு மீண்டும் ஏனவனால் விரல்களினுடைய நுனிகளை கூட மாறாமல் சரியாக நாங்கள் மீண்டும் உள்ளவன் அல்லாஹ் அந்த அளவு ஞானம் உள்ளவன். அவன் எதையும் மறப்பவன் அல்ல. அல்லாஹ்வுக்கு அசதி கிடையாது, தூக்கம் கிடையாது, எந்த விதமான குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவன் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்பு அவனால் எதையும் செய்ய முடியும். நாங்கள் பலகீனமானவர்கள். உறுதியாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இந்த இறையச்சமுடையவர்களுடைய இரண்டாவது பண்பாடாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுவது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பது. அப்ப தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது உரிய நேரத்தில் தொழுதல், உள்ளச்சத்தோடு தொழுதல், உரிய முறைமைகளை பேணி நாம் தொழுதல், இந்த எல்லாம் ஒருங்கிணைந்த தொழுகை தான் இறையச்சமுள்ள தொழுகை. அதுதான் உண்மையான தொழுகையை நிலைநாட்டுதல் என்ற நிலையில் உள்ள தொழுகை. எனவே முகஸ்துதி கலந்த தொழுகை அது தொழுகையை நிலைநாட்டுதலுக்குள் உள்ளடங்காது. அத்தொழுகை நிலைநாட்டுதல் என்பதற்குள்ளே வராது. உண்மையான அச்சம் இல்லாமல் நம் உள்ளம் எங்கெங்கோ பராக்காக இருக்கும் நிலையில் ஏனோ தானோ என்று கவனஈனமாக தொழும் தொழுகை அது தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதற்குள் வராது. எனவே முடியுமானவரை உள்ளச்சத்தோடு கவனமாக தொழ வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய கியாம் இருக்க வேண்டும், எங்களுடைய ருக்கூ இருக்க வேண்டும், எங்களுடைய சுஜூத், தஹிய்யாவினுடைய அமர்வு இருக்க வேண்டும், எங்களுடைய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல் இருக்க வேண்டும், எங்களுடைய அத்தஹிய்யாத் ஓதல் இருக்க வேண்டும், ஏனைய நிலைகளில் உள்ள திக்ருகள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அந்த ஓதல்கள், அசைவுகள், இருப்புக்கள் அமைகிற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, இது தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதில் உள்ளார்கள். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதை விரிவாக சொன்னார்கள் என்றால், சப்புகளில் அணிவகுத்து நிற்கும் பொழுது ஒருவர் மற்றவரோடு நெருங்கி பின்னி பிணைந்து செவ்வையாக இருத்தல் என்பதையும் மின் இகாமத்தி ஸலா, அதுவும் தொழுகையை நிலைநாட்டுவது சார்ந்த விடயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே இதை பரந்த அளவில் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் என்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உலோபித்தனம் என்பது ஒரு மூமினிடம் இருக்கவே முடியாத கேடுகட்ட பண்பாடு. தாராள மனப்பாங்கு இருக்க வேண்டும், தர்மம் செய்யும் குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தர்ம உணர்வு என்பது இருப்பதோடு அந்த செயற்பாடு என்பது மார்க்க வரையறைகளை மீறாமல் இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஹலாலாக நாம் சம்பாதித்தவைதான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய உரிய பங்குகளை நாம் உரியவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது என்றால், அவர்களுடைய சொத்துகளில் குறிப்பிட்ட இருக்கிறது என்றால் யாசகர்கள் அவர்களுக்கு இன்னும் அவர்கள் இருப்பார்கள். லாயஸ் அலுவலர் ஏழைகளாக இருப்பார்கள், மிஸ்கின்களாக, புக்கராக்களாக, கடனாளிகளாக, நோயாளிகளாக, உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், மருந்து வாங்க பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பார்கள். அவர்களுடைய முக அடையாளங்களை வைத்து அடையாளம் காண முடியும். யாரிடம் அவர்கள் வருந்தி கேட்க மாட்டான். இப்படிப்பட்டவர்களுக்குரிய பங்கும் இவர்களுடைய சொத்துகளில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
தகுதியுடையவர்கள் யார் என்று இனம் கண்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தனவந்தர்களுக்கு இருக்கிறது. அவர் மறுமையில் மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் நினைக்கக்கூடாது இந்த பணம் என்னுடையது என்று. அல்லாஹ் எங்கும் செல்லவில்லை, உங்களுக்கு சொந்தமான பணம் என்று சொல்லவில்லை. நாம் அவர்களுக்கு வழங்கியது என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களிடம் இருக்கும் இந்த கோடான கோடிகள், பங்களாக்கள், வாகனங்கள் அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிதம். அவன் நாடி இருந்தால் தெரு தெருவாக பிச்சை எடுத்து தெரியக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து அவனை பணக்காரனாக்கி இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்ததால் நாங்கள் தனவந்தர்கள், அல்லாஹ் கொடுக்காததால் அவன் யாசுகன், அவ்வளவுதான். ஆனால் அன்பின் சகோதரர்களே, கேட்டு வருபவர்களுக்கு கொடுப்பது போல கேட்காமல் தன்னடக்கத்தோடு வாழ்பவர்களையும் இனம் கண்டு தேடி அலைந்து அறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சிலாக்கள் சொல்வார்கள், அவர் கேட்பது சம்பந்தமான விடயம், தேடி கொடுப்பது என்பது என் மீதுள்ள கடப்பாடு. அதை பற்றி விசாரிப்பவன் உங்களிடம் நமக்குள் சகஜமாக சொல்வது போல படைச்ச ரப்பிடம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்வான், நான் தந்ததில் இருந்து ஏன் நீ கொடுக்கவில்லை என்றுதான் அல்லாஹ் கேட்பான். அந்த அளவு அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கு. வல்லதீன யுமினூன பிமா நம்புவார்கள். வமா உன்சில மின் கப்லிக், அனைத்தையும் அவர்கள் நம்புவார்கள். அவர்கள் மறுமை விடயத்தில் செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குர்ஆனை நம்புதல், ஏனைய வேதங்களை நம்புதல், இந்த வேதங்களில் வலியுறுத்தப்பட்ட மறுமை நாள், அந்த நாளின் அமளி சுமலிகள், அந்த நாளில் முஃமின்கள் எப்படி இருப்பார்கள், முஜ்ரிமீன்கள் எப்படி இருப்பார்கள், இந்த சொல்லி காட்டுகிறார். அந்த நாளின் பயங்கர தன்மை, அந்த நாளில் எப்படி வெயில் மக்களை பந்தாடி கொண்டிருக்கும், அந்த நேரத்தின் சரித்திரங்கள் எல்லாம் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் படித்து அறிந்து அதை உறுதியாக நம்பி இவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் தான் உலாயிக அலா ஹுதன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், இவர்கள் தான் நேர்வழியில் இருப்பவர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் அவருடைய ரப்பு வழங்கிய நேர்வழியில் இருக்கிறார்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள், நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வெற்றியாளர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا بنا ظلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. والحمد لله.